அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது ஃபோனில் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில வாட்டி கரெக்டாக பேசியிருப்பீங்க, சில வாட்டி இதுதான் வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இல்லை நீங்களே ஃபோனில் இங்கிலீஷ் பேசுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ரெண்டு புதுசாக பேசுகிற இங்கிலீஷ் பேசி பழகிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் இந்த ஒரு பேசிக்கான கன்வர்சேஷன், பேசிக்கான உரையாடல் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு காணொலியை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களா நுணுக்கங்களா நான் தமிழாக்கத்தோடு கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல ஃபோன் பேச்சு. முதல்ல என்ன சொல்வீங்க? ஃபோன் பண்ணால் நம்ம ஜென்ரலாக ஹலோ அப்படின்னு சொல்லுவோமா? ஹலோ அப்படின்றது என்னது? தமிழில் நம்ம எப்படி வணக்கம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இங்கிலீஷில் என்னது ஹலோ அப்படின்றது. அடுத்து ஹூ இஸ் திஸ்? இப்போ தெரியாதவங்க உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு யார் கால் பண்ணாங்கன்னே தெரியல. அப்போ நீங்கள் எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஹூ இஸ் திஸ். எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் திஸ் அப்படின்றது என்னது? யார் இது, யார் இது. Who is this? யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அடுத்து can you hear me? Can you hear me அப்படின்னா என்னது? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? கேட்கிறதா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு இல்லையா? அதுதான் என்னது? can you hear me? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஹியர் அப்படின்றது கேட்கிறது. கேன் யூ ஹியர் மீ அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேன் யூ ஹியர் மீ அப்படின்றது. இல்லை நீங்கள் இந்த மாதிரியும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். நான் பேசுறது சத்தமாக கேட்குதா அப்படின்றது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா am I audible. நான் இங்கே எழுதுறேன் am I audible. am I audible அப்படின்னா நான் பேசுறது சத்தமாக உங்களுக்கு கேட்குதா? என் குரல் உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா? சத்தமாக இருக்கா? கொஞ்சமாவது சத்தமாக கேட்குதா அப்படின்றது தான் am I audible. எப்படி சொல்லுவீங்க? am I audible. am I audible அப்படின்னா பேசுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? கொஞ்சமாவது சத்தமாக கேட்குதா அப்படின்றது தான் am I audible அப்படின்றது. அடுத்து could I speak to ரமேஷ் ப்ளீஸ்? இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, பட் நீங்கள் யாருக்கு பண்ணீங்களோ அவங்க எடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த ஒரு குறிப்பிட்ட பேர், நான் இந்த இடத்துல ரமேஷ்னு போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சுரேஷ்னு போடலாம், இல்லை ராஜேஷ்னு போடலாம், இல்லை பரத், பாலா, நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல என்ன வேணாலும் போட்டுக்கலாம். could I speak to ரமேஷ் ப்ளீஸ் அப்படின்னா நான் இந்த இடத்துல யாருக்கு பேச விரும்புகிறேன்? ரமேஷ்க்கு பேச விரும்புகிறேன். நீங்கள் அது கிடையாது, நான் அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோனை குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான். எப்படி பேசினா அதை? could I speak to ரமேஷ் ப்ளீஸ். could I speak to ரமேஷ் ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோனை கொடுங்கன்ற கணக்கு தான். ஆனால் இந்த இடத்துல பாலிஷ்டாக நான் அவர்கிட்ட பேசணும், நான் பேச முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் could I speak to போட்டு நீங்கள் என்ன பேர் வேணாலும் போட்டு, இந்த இடத்துல ரமேஷ் போட்டுருங்க, நீங்கள் சுரேஷ் போட்டுக்கோங்க, இல்லை ராஜேஷ் போட்டுக்கோங்க, இல்லை அஃப்ரான், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. could I speak to ரமேஷ் ப்ளீஸ், could I speak to ராஜேஷ் ப்ளீஸ். இந்த மாதிரி எந்த பேர் வேணாலும் நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ அதை போட்டுக்கலாம். அடுத்து இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சால் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹே எப்படி இருக்க அப்படின்னு கேட்பீங்களா? அதான் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹவ் ஆர் யூ டூயிங். ஹவ் ஆர் யூ டூயிங், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க, ஹவ் ஆர் யூ டூயிங், ஹே ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். ஏ எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதான் ஹவ் ஆர் யூ டூயிங். சொல்லுங்க, ஹவ் ஆர் யூ டூயிங். எப்பவுமே ஹவ் ஆர் யூ மட்டும் இல்லாமல் ஹவ் ஆர் யூ டூயிங்னா எப்படி பண்ணிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு அப்படின்றதான் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்றது. இந்த மாதிரியும் நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம். அடுத்து பதில் என்ன வரும்? ஐ ஆம் ஃபைன். ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு கேட்பாங்களா? அதுக்கு நீங்கள் திருப்பி உங்களுக்கு கேட்கணும்ல. ஒரு வாட்டி நீங்கள் கேட்டு முடிச்சிட்டீங்க, அப்போ அவங்க திருப்பி உங்களுக்கு கேட்கணும்ல, நீ எப்படிப்பா இருக்க எப்படி கேட்பாங்க. நீ எப்படிப்பா இருக்க, உனக்கு சௌக்கியமா, ஹவ் அபவுட் யூ. நம்ம ஆல்ரெடி பார்த்துதான் மறுபடியும் புதுசாக வந்தவங்களுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். நீ எப்படி இருக்குன்னா ஹவ் அபவுட் யூ. ஹவ் ஆர் யூ அப்படியே திருப்பி கேட்காதீங்க. திருப்பி அப்படியே கேட்டால் டிபி காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி கேட்கலாம்? ஹவ் அபவுட் யூ. சொல்லுங்க, ஹவ் அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஐ எம் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஐ எம் குட், இல்லைன்னா ஐ எம் டூயிங் கிரேட், ஐ எம் கிரேட், ஐ எம் டூயிங் கிரேட், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதான் நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. அவங்களும் எப்படி வேணாலும் சொல்லலாம், நீங்களும் எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. அடுத்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் அ மினிட்.
எப்படி கேட்கலாம்? ஜஸ்ட் அ மினிட், ஒரே ஒரு நிமிஷம். அந்த ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்றத நீங்கள் எப்படி கேட்கலாம்? ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் கேன் யூ ஹோல்ட் ஆன்? இப்போ நீங்கள் வந்து ஃபோனை ஹோல்ட் பண்ண போகிறீங்க, அவங்க எதிர்பார்ட்டிக்கிட்ட சொல்லணும். அப்போ எப்படி வா ஹோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. கேன் யூ ஹோல்ட் ஆன் அப்படின்னா தன்மையா கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடியுமானால கேன் யூ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், ரொம்ப மரியாதையாக கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கேன் யூ பக்கத்தை ப்ளீஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து நீங்கள் பேசணும்னா கேன் யூ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அப்படின்னு பேசலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஒரு நார்மல் ஃப்ரெண்ட் எப்பயும் பேச கேன் யூ ஹோல்ட் ஆன் அப்படின்னா நார்மலாக பேசுகிறவங்க கேன் யூ ஹோல்ட் ஆன். கொஞ்சம் மதிப்பிற்குரியவர்களிடம் பேசும்போது எப்படி பேசணும்? கேன் யூ போட்டு ப்ளீஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேன் யூ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். இப்போ அதே சார் மேடம் கூப்பிட்றீங்கன்னா கேன் யூ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் சார், இல்லை கேன் யூ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் மேடம், கேன் யூ ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் கடைசியாக மேம் சார் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து இது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம ஃபைனலாக முடிக்க போகிறோம், அவ்வளோதான். சின்ன ஷார்ட் கன்வர்சேஷன் தான் இந்த கால், வந்து ஷார்ட் கால். ஸோ அதனால ஷார்ட் கன்வர்சேஷன் தான். கடைசி எப்படி முடிக்கலாம்? தேங்க்யூ ஃபார் காலிங். இப்போ உங்களுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்னா அழைத்தமைக்கு நன்றி. நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம்ல, இந்த ஏர்டெல்லை அழைத்தமைக்கு நன்றி, பிஎஸ்என்எல்ஐ அழைத்தமைக்கு நன்றி, ஜியோவை அழைத்தமைக்கு நன்றின்னு பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி என்னை அழைத்தமைக்கு நன்றி, தேங்க்யூ ஃபார் காலிங் மீ அப்படின்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்னு சொல்லலாம், இல்லை தேங்க்யூ ஃபார் காலிங் மீன்னு கூட சொல்லலாம். என்னை அழைத்தமைக்கு நன்றி. இப்போ அதோட முடியனா இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். எப்படி சொல்லலாம்? ஹாவ் அ நைஸ் டே. காலையில் இருந்தால் ஹாவ் அ நைஸ் டே, காலையில் இருந்தால் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி ஒரு கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பேச ஆரம்பிக்கிறது, எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சின்ன டெலிஃபோனிக் கன்வர்சேஷன் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான கன்வர்சேஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்துக்கு குறைஞ்சது நான் 2 to 3 கன்வர்சேஷன் போடுறேன். கிராமர் போடுவேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், முக்கியமான வார்த்தைகள் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான டாபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் டெஸ்ட் பேட்ச்சு இல்லை டெஸ்ட் எழுதணும், நான் வந்து டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு தனியாக நீங்கள் டெஸ்ட் வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கும் கம்யூனிட்டி பேஜில் நான் தனியாக உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். அந்த மெசேஜ்க்கு உங்களுடைய மெயில் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பட்சத்தில் அதற்கான தனியான கிளாஸஸும் நான் எடுக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஸ்ரீலங்காலேருந்து 2-3 கமெண்ட்ஸ் பார்த்தேன். செல்வி அப்படின்றவங்க வந்து எனக்கு வந்து ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2-3 பேருடைய கமெண்ட் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து பர்சனலாக கம்யூனிட்டி பேஜ்லையும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக என் சைட்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ஷன் வரும். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.